உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீட்டு செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிட்டு பைத்தியக்காரர்களா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எப்படி இருப்பீங்க? நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமைத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது எவனை பத்தியால் பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரிவான். ஆனா அவனுக்கு நம்மளை யாருன்னு கூட தெரியாது. என்ன தெரியாம தான் கேட்கிறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னை நாயை விட கேவலமா மதித்து பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கையை தட்டிக்கிட்டே ஓடுவன். ஏட்டா உப்பு போட்டு தானே சோறு திங்கிறீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் அடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களார் போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம நடுத்தரில் வந்து நிற்ப. ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையிலையும் மட்டும் உன் காலுக்கு செருப்பா இருப்பேன்னு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்னு ஒரு செருப்பாளி அடிச்சுட்டோம். எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். தோனி வேற லெவல். இசையின் கடவுள். அவர் பேண்ட அவரே போட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லிட்டு அவன் யாருதுன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தன் நல்லா விளையாடுறான்னா அவன் அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான்.